உங்க நேரத்தை மிச்சப்படுத்துற ஒரு சுருக்கமான பார்வைக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம 2026ஆம் வருஷ தமிழ் புத்தாண்டு ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போறோம். நாம செஞ்ச தப்பையெல்லாம் திருத்திக்க ஒரு வாய்ப்பு தர இந்த வருஷத்துல கிரக மாற்றங்களால ரிஷபராசிக்காரங்களோட தொழில், கல்வி அப்புறம் குடும்பத்துல என்னென்ன சூப்பரான திருப்பு முனைகள் நடக்க போகுதுன்னு இப்போ சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்கலாம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் உங்க தொழிலும் பயணமும். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால வேலையில திடீர் வளர்ச்சியும் ஏகப்பட்ட பயணங்களும் அமையும். வேலைக்காகவோ படிப்புக்காகவோ குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க நேர்ந்தாலும் கவலைப்படாதீங்க, அது கண்டிப்பா உங்க நல்லதுக்கு தான். எடுத்த உடனே அகலக்கால் வைக்காம ஒரு சின்ன விதைய நட்டு பொறுமையா வளர்க்குற மாதிரி உங்க தொழில அமைதியா ஆரம்பிச்சு வருஷ கடைசியில பெருசாக்குங்க. அடுத்ததா 2வது விஷயம் கல்வி அப்புறம் ஆரோக்கியம். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதால மாணவர்கள் தாங்க கத்துக்கிட்டத மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் சிறப்பா வருவாங்க. குறிப்பா மீடியாவுல இருக்கிறவங்களுக்கு பிரம்மாண்டமான சக்சஸ் காத்துட்டு இருக்கு. ஆனா இங்க ஒரு கேள்வி வரும், இவ்ளோ தூரம் ஓடி உழைக்கும்போது உடம்ப தாங்கணுமே. அதனால அதிகமா பயணம் செய்யறவங்க சாப்பாட்டுல கட்டுப்பாடா இருக்கிறது ரொம்ப அவசியம். நடுத்தர வயசுக்காரங்க சர்க்கரை அளவையும் குரலை நம்பி வேலை செய்யறவங்க தொண்டையும் பத்திரமா பாத்துக்கணும். 3வதா குடும்பம் மற்றும் பரிகாரம். வீட்ல சுபகாரியங்கள் நடக்கும், கல்யாண யோகமும் சூப்பரா கூடி வரும். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பரிகாரம்ங்கிறது வெறும் பூஜை பண்றது மட்டும் இல்லைங்க. வீட்ல இருக்கிற பெண்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுலயும் பெண் குழந்தைகளோட படிப்புக்கு உதவுறதுலயும் தான் உங்களுக்கான உண்மையான அதிர்ஷ்டமே அடங்கியிருக்கு. அதோட வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமிக்கு வெள்ளப்பூவும் கற்கண்ட சாதமும் வச்சு கும்பிடுறது உங்க வாழ்க்கையில பெரிய செழிப்பை கொடுக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, பெண்களை மதிச்சு ஆரோக்கியத்தை பேணி காத்து கொஞ்சம் நிதானமா பிளான் பண்ணி செயல்பட்டா இந்த 2026 கண்டிப்பா ரிஷபராசிக்கு ஒரு பிரம்மாண்டமான திருப்புமுனையா அமையும்.